நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? மனிதன் அடிப்படையாக உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை என்று ஒரு கேள்வி கேட்டால் உணவு, அதற்கு முன்பு மூச்சு காற்று. பிறந்த உடனே குழந்தை சுவாசிக்கலன்னா டாக்டரை தலைகீழா திருப்பி புட்டத்தில் ஒன்று அடிக்கிறார் இல்ல, எதுக்கு அடிக்க அப்படிங்க மூச்சு வந்துடும். அப்போ முதல்ல தேவை மூச்சு காற்று. ஏன்னா நுரையீரல் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கணும்னா தண்ணிக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு நுரையீரல் ஃபங்க்ஷன் பண்ணாது. மீன் தண்ணீருக்குள்ள இருக்கிறதால நுரையீரல் கிடையாது. தவளை தண்ணீருக்குள்ள இருந்து தரையில் வர்றதால அதுக்கு நுரையீரல் காற்று தேவைப்படுகிறது. அதனால தண்ணீருக்குள்ள இருக்கிற வரைக்கும் குழந்தை சுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொப்புள் கொடி வழியாவே எல்லாம் போயிடும். வெளியே வந்த உடனே காற்று வேணும். புட்டத்தில் ஒரு அடி அடிப்பாங்க, அப்படியே மூச்சு வரும். அதன் பிறகு அது சுவாசம் தொடங்கி விடும். நல்ல கணக்கு பண்ணி பார்த்தா மனுஷனுக்கு உயிர் வாழ்வதற்கு என்ன வேணும்னா மூச்சு காற்று வேணும், அப்புறம் சாப்பாடு வேணும், அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த உடம்பு வேணும் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு. அப்படியே பார்த்தா 5 பூதங்களும் அத்தியாவசியமாக இருக்கும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், மண். ஏன்னா மண் இல்லாமல் நம்ம எங்கே போய் நிற்கிறது? அதனால 5 பூதங்கள் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம பெரிய மக்கள் எல்லாம் பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, கடவுளே இந்த 5 தாம்பா பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றின்னு நாம் 5 பூதங்கள் தான் தேவை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நான் ரொம்ப தேடி 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 என்னோட மூளையை போட்டு குழப்பினதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கு 6ஆவதா ஒன்று தேவை மனுஷனுக்கு. மனுஷன் உயிர் வாழ்வதற்கு 6ஆவதா ஒன்று தேவை. என்ன நினைக்கிறீங்க? நிலம், நீர், காற்று, ஆகாயம் தவிர இன்னொன்று தேவை. என்ன? வேண்டிய அளவு பொய். எக்கச்சக்கமான பொய்யை திங்கணும், பொய்யை குடிக்கணும், பொய்யில குளிக்கணும், பொய்யில படுத்துக்கணும், பொய்யோட குடுத்தனம் நடத்தணும், பொய்யை பெத்துக்கணும், அப்புறம் பெத்த பொய்யோட பேசணும். எல்லாமே பொய். வாழ்க்கையினுடைய கஷ்டம். நீங்க இன்னைக்கு முழுக்க நான் உண்மை பேசுவேன் முடிவு பண்ணுங்களேன், அவுட்டு. ஓட்டர் கார்டுலேருந்து உங்க பேரை எடுத்துருவோம். இன்னைக்கு மட்டும் முழுசா நான் உண்மையில் இருக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் வீட்டில் வண்டி ஓட்ட முடியாது. சார் போட்ட காப்பி நல்லா இல்லை சொல்ற தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கு வீட்டில்? உங்க மூஞ்சி உங்க பொண்டாட்டிக்கு பிடிக்கல சொல்லக்கூடிய தைரியம் எத்தனை மனைவிக்கு இருக்கு? நம்ம குழந்தைங்க பண்ற அக்கிரமம் நமக்கு பிடிக்கல பேசுற தைரியம் எத்தனை பெத்தவனுக்கு இருக்கு? நம்மை ஆளுகிறவர்கள் செய்கிற தவறுகளை நம்மால் சகிக்கவே முடியவில்லை. எடுத்து சொல்லுவதற்கு யாருக்கு தைரியம் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்கள் தவறு செய்கிற போது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா? ரொம்ப பிரமாதங்க, நல்லா இருக்குதுங்க, சாப்பாடு அட்டகாசம், பிரமாதமான, வாயில வைக்க விளங்கல. என்ன பாம்பேல ஒருத்தர் பேசி முடிச்சோன்னு வீட்டுக்கு கூட்டு போறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு ஹோட்டலில் வீடுன்னா நான் தொந்தரவு இல்லைன்னு நினைப்பேன். நான் கடிதம் எழுதும் போதே அப்பெல்லாம் எழுதுவேன், கடை உணவு கடை உணவுன்னு எழுதுவேன். கடை உணவு கடை, லாஸ்ட் ரிசார்ட்டா ஹோட்டலில் வாங்கி கொடுப்பா, இல்லாட்டி எனக்கு வீட்டு சாப்பாடு போடு, கடை உணவு கடை உணவு. ஆனால் அதை மாற்றின ஒரு கடை பெரம்பலூரில் இருக்கு. நலபாகத்தில் இருக்கிறார் பாருங்க என்னுடைய நண்பர். அவர் என்னை கவனிக்கிற மாதிரி வேற யாரும் கவனிக்க முடியாது. அதான் அவருடைய அன்பு. அது நான் வந்து அவரே நின்று பரிமாறுவார். அது ஒரு கொடுப்பன. அது சார் அவர் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறாரு. சார் கூட்டிட்டு போகும்போதே, சார் எங்க வீட்டில் இருக்கு பாருங்க, அவ இட்லி போடுற மாதிரி உலகத்தில் யாருமே போட முடியாது, அவ்வளோ சாஃப்டா இருக்கும், நீங்க உங்க வாழ்க்கையிலேயே சாப்பிட்டுக்க மாட்டீங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை ப்ரிப்பேர் பண்றாரு. எங்க வீட்டில் வந்து ஏடா கூடமா கமெண்ட் அடிச்சிடாத, அப்புறம் என் கதி அம்போ கதியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நம்ப மாட்டீங்க சார், போய் உட்காந்து சார் டைனிங் டேபிள்ல, அந்த மாதிரி ஒரு மோசமான இட்லியை நான் பார்த்ததே இல்லை சார். அந்த மனுஷன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? அந்த இட்லியை பார்த்த உடனே, ஆஹா என்னமா இட்லி, என்னமா இட்லி பாருங்க, பிரமாதமான இட்லின்னா. நானும் ஆமான்ட்டேன். ஏன் தெரியுமா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாராட்ட வாய்ப்பே இல்லை. முதல்லயே பாராட்டிட்டால் அது பரவாயில்லை அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன் இந்த மனுஷன் நல்லா இல்லாத இட்லியை பொண்டாட்டிக்கிட்ட நல்லா இல்லைன்னு தைரியமா சொல்லல? அவனுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் அமைதியா வாழணும்ன்ற ஆசை இருக்கிறதால ஒரு உண்மையை சொல்றதுக்கு தைரியம் இல்லை. நான் வேடிக்கைக்கு சொல்லல, பல விஷயங்கள் நமக்கு பிடிக்கல. சில சமயம் பெண்கள் உடுத்தி கொண்டு வருகிற ஆடையே அந்த வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கு பிடிக்காது, சொல்ல முடியாது சார். எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு இன்னைக்கு சூழ்நிலையில. பொய் 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 பொய், எங்க திரும்பினாலும் பொய். ஏதாவது ஒரு வகையில் இந்த பொய்களோடு சமரசம் செய்து கொள்ளுகிற வாழ்க்கை
பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே மரணம் அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதை பற்றி ஒரு 4 சிந்தனை சொல்லி முடிச்சிடுறேன் நான். சார், பொய்ன்னு சொன்னால் வெறும் வார்த்தையால் சொல்கிற பொய் மட்டும் பொய் இல்லை சார். அதுக்கு நிறைய பேர் இருக்குது. பொய்க்கு கற்பனைன்னு ஒரு பேர் இருக்குது. ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் பொய், அது நளினமான பொய். அது இதை புலவர்கள் கவிஞர்கள் கூசாமல் செய்வாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நல்ல பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தான். ஆண்டாள் மாதிரி ஒரு அழகான கொழுந்தமிழ் ஒருத்தட்ட பார்க்க முடியாது. அவன் ஒரு கற்பனை சொல்கிறா பாருங்க. கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர. எல்லாம் உங்களால் வந்த வேணேன், ஏன்னா நீங்கள் நிறைய சமய பாடல் சொல்லிட்டீங்க. நானே 2 வருஷமாக அதெல்லாம் மறந்துட்டு உட்காந்துருக்கிறேன். இப்போ அவரை ஞாபகப்படுத்திட்டீங்க. கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர. கண்ணுக்குட்டியை நினைச்சது தாய் பசுவுக்கு, தாய் எருமைக்கு அப்படியே பாலா கொட்டுச்சுன்னா அதோட பரவாயில்ல, நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அப்படின்னு வரும். அது வீடே அந்த பால் ஓடி சேராச்சான். நீங்கள்லாம் பார்ச்சோறு தான் கேட்டுருக்கிறீங்க. முதல்ல பார்ச்சேருன்னு ஒன்று உண்டுன்னு கண்டுபிடிச்சது ஆண்டாள் அம்மா மட்டும்தான். பார்ச்சோறு இல்லை, பார்ச்சேரு. அதில் கால் எக்ஸ்ட்ரா, ஆனால் இதில் கால் வைக்க முடியாது. சேத்துல கால் வைக்க முடியலையா? அந்த கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அதுக்கு உரை எழுதும் போது சொன்னார், பாலாராய் பெருக கால் வைக்க வழியின்றி அந்த வீட்டு கதவை தட்டுகிற பெண்கள் நாதாங்கியில் கை வைத்து கொண்டு காலை கீழே வைக்காமல் வெள்ளத்தில் அடித்து போவோமோ என்ற அச்சத்தோடு கதவை தட்டி எழுப்பினார்கள். உரை எழுதிட்டா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை விட அண்ட புழுகு ஆகாச புழுகு உண்டா? எங்கேயாவது பால் வெள்ளம் அடிச்சிட்டு போயிடுமோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு பால் ஆறா ஓடுமா? ஓடும். அந்த பொய்க்கு என்ன பேருனா கவிதைன்னு பேர். கவிஞர்கள் கொஞ்சம் பொய் சொல்லாமல் இருக்க மாட்டோம். நான் அடிக்கடி சொல்றது, அம்மா மாருங்க தாளாட்டுவீங்க. இன்னும் ஆட்டுறீங்களாம்மா தாளாட்டு? இப்பெல்லாம் நீங்க தாளாட்டுனா புள்ள சொல்லலாம், அம்மா நானே தூங்கிக்கிறேம்மா, உனக்கும் வேண்டாம் சிரமம் எனக்கும் வேண்டாம் சிரமம், விட்டுருமா. அப்பெல்லாம் தாளாட்டும் போது ஒரு வார்த்தை வரும், என்ன? குழந்தை அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வர. காமராஜர் இருந்தா டேம் கட்டுவார்ப்பா. எங்கேயாவது புள்ள அழுத கண்ணீர் ஆறா வருமா? ஆனா கவிஞனுக்கு மட்டும் வரும். கவிஞனுக்கு அடுத்து நிரந்தர கவிஞராகிய பெற்ற தாய்க்கு வரும். அவளை மாதிரி ஒரு பயட் பார்க்க முடியுமா? குழந்தை அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வர அதில் யானை குளித்தேற. இருக்கிறதுல பிக்கஸ்ட் அனிமலை தூக்கி உள்ளப்பட்டார். அதில் யானை குளித்தேற, குதிரை குளித்தேற, மஞ்சளுக்கு பாய்ந்து இஞ்சிக்கு பாய்ந்து வாழைக்கு பாய்கையிலே வற்றியதாம் கண்ணீரம். நல்ல வேளை, இல்லாட்டி வெள்ளங்கள்ல நாடு வீணா போய் நீங்க சொல்லுவீங்க வந்தா 1000 ரூபாய் நிவாரண நிதியாவது கிடைச்சிருக்கும், அதை போய் அனாவசியமா கெடுத்துட்டீங்க. கண்ணீர் வெள்ள நிவாரண நிதி அப்படின்னு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கலாம் சார். இதை விட அப்பட்டமான பொய் உண்டா? ஆனா அந்த கவிதையில் எவ்வளவு அழகு இருக்கு. அதனால தான் சொல்ல வர, எல்லா பொய்யுமே நம்ம விளக்க முடியாது. சில நேரங்கள் பொய் சுவையானது, அது கற்பனை என்று தனக்குத்தானே ஒரு பட்டத்தை சூட்டிக் கொள்ளும். சில நேரத்தில் மிகைப்படுத்துதல், எக்ஸாஜரேஷன், மிகைப்படுத்துதல் ஒன்று இருக்கு, அது பொய்யினுடைய இன்னொரு வடிவம். சரியா சொல்றது அந்த சில பேர் சொல்லுவாங்க, சார் இதுவும் அதே ஆன்டிபயாட்டிக் தான், ஆனால் அதுக்கு இதுக்கும் வேற ஜென்ரேஷன். அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? கோத்திரம் ஒன்று தான், ஆனால் அப்பா வேறம்பாங்க. கிளை பிரிஞ்சாச்சு அண்ணன் தம்பி குடும்பத்தில், இது வேற குடும்பம் அது வேற குடும்பம்னு பிரிஞ்சிருக்கும். ஆனால் மூல ரிஷி தேடிட்டு போனால் ஒன்றா தான் இருக்கும். கோத்திரம் ஒன்று தான், ஆனால் கிளை பிரிஞ்சு பெரியப்பா பிள்ளை சித்தப்பா பிள்ளையா இருக்காங்க அப்படிம்பா. அந்த மாதிரி அந்த அந்த பொய் மிகைப்படுத்துதல் கவிதையாகி அது சுவையுடையதாக இருக்கும். அந்த மாதிரி பொய்யினாலெல்லாம் உலகத்துக்கு ஒன்றும் பெரிய கெடுதல் இல்லை. நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணனே, அதுக்கே என்ன பேருன்னு யாராவது யோசிச்சிங்களா? அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொன்னேன்னு. புழுகுன்னா பொய் தானே. அது என்ன அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறா? பெருசு அண்ட புழுகு ஆகாச புழுகு கிடையாது. அதுக்குள்ள ஒரு ஒரு பியூட்டிஃபுல் தாட் ஒளிஞ்சிருக்குது. இப்போ இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? அண்டம்னு பேர். பேரண்டம், பூமி, கோள்வெளி, நிலப்பரப்பு, இந்த செவ்வாய் புதன் சூரியனோட சூரிய குடும்பம், இதுக்கெல்லாம் அண்டம்னு பேர்.
அடிச்சாம் பாருங்க. அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னா இந்த அண்டம் எல்லாம் எதுல இருக்குது? ஆகாசத்துல. அண்டமாவது இருக்கிற மாதிரி இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த புழுகு கொஞ்சம் டாலரபிள் புழுகு. இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, உங்களுக்கு கீழே பூமி சுத்துதா இல்லையா? சில பேருக்கு தலையே சுத்துது. உங்களுக்கு கீழே பூமி சுத்துதா இல்லையா? சயின்ஸ் கேள்வி. நல்லா சுத்துது. அப்ப ஏன் நீங்க விழல? இந்த பூமி சுத்துது, நீங்க விழல. அதாவது அண்டத்தில் பல செயல்கள் நடக்கின்றன, அவை வெளியில் தெரிவதில்லை. அது ஒரு விதமான பொய். அண்டம் இருக்கிறது, அந்த புழுகு நமக்கு தெரிவது போல் இல்லை, உண்மை வேறாக இருக்கிறது. இது அண்ட புழுகு. அச்சாம் பாருங்க, இதுவாவது இருக்குதா? ஆகாசம்னு ஒண்ணு போனா இல்லவே இல்லை. இது இருக்கிற புழுகு, அது இல்லாத புழுகு. அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு ஒரு வார்த்தையை தூக்கி போட்டான். பொய்யிலேயே எவ்வளவு ஆழமான விஷயம். வானம் என்பது இல்லாதது, ஆனால் இருப்பது போல் காட்டுவது. புத்தர் அதனால தான் தன்னுடைய சமய தத்துவத்தை வடிவமைக்கிற போது எல்லாரும் 5 பூதங்கள் என்று வடிவமைத்துக் கொண்டார்கள். ஆனா புத்தர் மட்டும் 4 பூதங்கள். நிலம், நீர், காற்று. ஆகாயத்தை ஒத்துக்கல. அவரு ஏன் ஒத்துக்கல? நெருப்பை ஒத்துக்கிட்டாரு, நிலம், நீர், காற்றை ஒத்துக்கிட்டாரு. ஆகாயம்ங்கிறதே கிடையாதுன்ட்டார். ஏன்னா இல்லாததுக்கு எப்படிடா பேர் வைப்ப? எனவே 4 பூதங்களை கொண்டுதான் சமய தத்துவத்தை ஆராய வேணும். 5 பூதம்னு சொல்லாது அப்படின்ட்டார் புத்தர். ஆகாசம்ங்கிறது இல்லவே இல்லை அப்படின்ட்டார். ஆனா நீங்க ஒண்ணு மறந்துடக்கூடாது, ஆகாசம்னு ஒண்ணு இல்லைன்னா நாம யாருமே இல்லை. ஆகாசம்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை. பாருங்க, இந்த ஹால்ல இந்த பந்தலுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க? இந்த பந்தலுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க? நான் கொடுத்த கணக்கு கேட்கல, சும்மா சொல்கிறேன். இந்த பந்தலுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவாயிருக்குமா? 10 லட்சம் வச்சுக்குவோம் செலவாயிருக்கும். இந்த மேடைக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்? எல்லாம் செலவாயிருக்கும். உங்கள் சௌகரியப்படி போட்டுருங்க. ஏன்னா ஆடிட்லாம் கிடையாது, உங்கள் சௌகரியப்படி போட்டுக்க வேண்டியது தான். இப்போ இவ்வளவும் போட்டிருக்காங்கல்ல, பந்தலில் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க, ஒயிட்டில் போட்டிருக்கிறாங்க, அங்கே ஒரு டிசைன் போட்டிருக்கிறாங்க, அங்கே ஒரு ஃபேன் போட்டிருக்கிறாங்க, லைட் போட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். இவ்வளவு போட்டிருக்கிற இந்த பந்தலில் யூஸ்ஃபுல்லான இடம் எது தெரியுமா? காலியாக விட்டுருக்கிற இடம் தான். இது காலியாக விட்டதால தான் உங்கள் எல்லாரும் உள்ளே வந்து உட்காந்து எழுச்சி வெளியே போக வேண்டியது. நீங்கள் வீடு கட்டுறீங்களே, வீடு கட்டுறதுக்கு சவுத்துக்கு காசு உண்டு, ஜன்னலுக்கு காசு உண்டு, கூரைக்கு காசு உண்டு, தரைக்கு காசு உண்டு. இது எல்லா பொருளையும் போட்டு நடுவில் காலி இடம்னு ஒன்று இருந்தாதான் உள்ளுக்குள்ள நம்ம வாழ முடியும். இல்லாமையில் தான் இருப்பின் இருப்பே இல்லாமையில் தான் இருக்கிறது. அதனால பொய்யை ஒதுக்கிட முடியாது. பொய்க்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்குது. இந்த உலகத்தில் எதை நீங்க இல்லைன்னு சொல்றீங்களோ அதுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்குது. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். வெளியிலேருந்து பார்த்தா இதுக்கு ஒரு பொருள் இருக்கு, உள்ளேந்து பார்த்தா அதுக்கு வேற ஒரு பொருள் இருக்கு. விவேகானந்தர் ஒரு முறை கப்பல்ல போறார். அவர் கப்பல்ல வெளிநாட்டுக்கு போய் கொண்டு இருக்கிற போது மேல் தளத்தில் நின்றுகிட்டு இருந்தார். அப்படி மேலே நின்று பாருங்க, விவேகானந்தர் அப்படி கையை கட்டிக்கிட்டு அந்த வானத்தை பார்க்கிறார். செவ்வானம் நீளமா இருக்கும். ஏன் எங்க பிள்ளைங்க சயின்ஸ் படிச்சவங்க வந்திருப்பீங்க. ஏமா கடலோட நிறம் என்ன? வானத்தோட நிறம் என்ன? பொய், நிறம் கிடையாது. கடலுக்கு நிறம் நீளம்னா தண்ணி அள்ளி பாருங்க, நீளமாவா இருக்கு? நிறமற்றது நீலமாய் தெரிவதால தான் மாயையின் நிறம் நீலம்னு கொடுத்தான். கிருஷ்ணனுக்கு மாயை நீல நிறம்னு கொடுத்தான். நீல நிறம் அப்படிங்கிறதே ஒரு மாயைன்னு கற்பனை பண்ணலாம். நிறமற்றது நிறமாய் தோற்றமளிக்கிற போது நீலமா தோற்றமளிக்கிறது. அதான் விஷ்ணு மாயை அப்படின்னு துர்க்கைக்கு பேர் வச்சான். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இல்லாததை இருப்பது போல் காட்டுகிற பொய்மைதான் தோற்ற பிழை. பாரதி வார்த்தையில சொன்னா அந்த தோற்ற பிழைதான் அந்த நீல நிறத்தை நமக்கு உண்டு பண்ணுது. கண்ணனா காளியா இதெல்லாம் அந்த மாதிரி வந்த வடிவங்கள். அது அப்படியே இருக்கட்டும். விவேகானந்தர் அதை ரசிக்கிறாரு. இந்த பாரதி வந்து ஒரு ஒரு பாட்டில் பாஞ்சாலி சபதத்தில் அர்ஜுனன் இதுக்கு போவா, அஸ்தினாபுரத்துக்கு திருதராஷ்டிரன் சூதாடுறதுக்கு வா அப்படின்னு கூப்பிட்ட போது இவங்க 5 பேரும் கிளம்பி போவாங்க.
அப்போ அர்ஜுனனோட திரௌபதி பேசிக்கிட்டு இருப்பா. அந்த திரௌபதிக்கு வானத்தை காட்டி பாடுவதா பாரதி 4 வரி சொல்வார், ரொம்ப அழகு. பார் சுடற்பரிதியை சூழவே படர்முகில் எத்தனை தீப்பட்டு எரிவன. பாருங்க, இது யாரும் நினைச்சே பார்க்க முடியாது. முகில் தீப்பட்டு எரிவன என்ன கவிதை! அது தண்ணீர் சுமந்த மேகம், ஆனால் சூரியன் உள்ள மறைஞ்சிருக்குது, அது நெருப்பு எரியிற மாதிரி தானே இருக்கும். எத்தனை தீப்பட்டு எரிவன படர் முகில் எத்தனை தீப்பட்டு எரிவன. ஓஹோ, என்னடி இந்த வண்ணத்து இயல்புகள், எத்தனை வடிவம், எத்தனை கலவை. அதனால் அழகு. நீலமா ஒன்று தெரியுது, கருப்பா ஒன்று தெரியுது, அதில் வெள்ளை பார்டர், அப்படியே சில்வர் பார்டர் தெரியுது, சிவந்த வானம் தெரியுது, இத்தனை கலர் தெரியுது. வண்ணத்து இயல்புகள், எத்தனை வடிவம், எத்தனை கலவை. அந்த ஈவினிங் காட்சி, மாலை ஆகாயம் எப்படி இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார். தீயின் குழம்புகள், தீயின் குழம்புகள், செழும்பொன் காட்சி விட்ட ஓடைகள். ஒரு பொன்னை காட்சி இப்படி ஊத்துறா எப்படி இருக்கும் ஒரு ஓடையா? பொன்ன காட்சி அப்படி ஓட விட்டா செழும்பொன் காட்சி விட்ட ஓடைகள், வெம்மை தோன்றாமே எரிந்திடும் தங்க தீவுகள். எப்படி வார்த்தை பாரதிக்கு வந்து விழுது பாருங்க. எரிந்திடும் தங்க தீவுகள், பாரடி நீல பொய்கைகள். அடடா, நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகையடி. நீலத்திலே டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, பெண்களுக்கு தெரியும் எம்எஸ் ப்ளூனே ஒரு ப்ளூ வச்சிங்க. எம்எஸ் அம்மா கட்டுற புடவைக்குன்னு ஒரு கலர் ஒன்று, அந்த காலத்தில் எம்எஸ் ப்ளூ அப்படின்னு அதுக்கு பேர். அட, நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகையடி, எத்தனை செம்மை, பசுமையும் கரமையும் எத்தனை, கரிய பெரும் பூதம், நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள், நீல பொய்கையில் மிதந்திடும் தங்க தோணிகள், சுடரொளி பொற்கரையிட்ட கரும் சிகரங்கள் காணடி, ஆங்கு தங்க திமிங்கலம். சில இடத்துல எப்படி எப்படி அப்படி ஒரு 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 திட்டா தெரியும் லைட்டு. தங்க திமிங்கலம், தாம்பலம் மிதக்கும் இருட்கடல், ஆஹா எங்கு நோக்கிலும் ஒளித்திரள் ஒடித்திரள் வண்ணக்களஞ்சியம். அந்த ஈவினிங் எப்படி இருக்குங்கிறத பாரதி வர்ணிக்கிறான். இப்ப இருங்க, இதை யார் ரசிச்சான்னு கேட்டா சுவாமி விவேகானந்தர். கப்பலோட மேல் தளத்தில் இருக்கிறாரு. மேல் தளத்தில் இருந்துட்டு இப்படி கையை கட்டிக்கிட்டு அந்த அழகை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு ஆள் கீழே இருந்து மேலே வந்தான். வந்தவன் விவேகானந்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். என்ன சாமியார, ஞானமா இருக்க வேண்டிய நீ இந்த மாயையை ரசிச்சுக்கிட்டு இருக்கிற? இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் மாறக்கூடியது தானே. சூரியன் மறைகிற போது ஒரு கலர் வரும், உதயமாகிற போது ஒரு கலர் வரும், அப்புறமா ஒரு நீல ஆகாயம் தெரியும். இந்த கலர்ஸ் வினாடிக்கு வினாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எது மாறிக்கொண்டு இருக்கிறதோ, எது நிலையற்றதோ அது பொய், அது மாயை. அதை ரசிக்கலாமா? யாரு சன்னியாசியா இருக்கிற நீ நிரந்தரமான ஒன்றை தானே ரசிக்கணும். உடம்பு அழியும், மனசு அழியும், ஆத்மா அழியாது, அதை நோக்கி பயணப்பட வேண்டிய ஆளு. அதனால விவேகானந்தரை கிண்டல் பண்ணா, என்ன நீ ஒரு மாயையை ரசிக்கிட்டு இருக்கிற, மாயையில மயங்கிட்டியா அப்படின்னு விவேகானந்தர் கேட்டார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, மாயையே இவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த மாயையின் பின் இருக்கிற சத்தியம் என்ற கடவுள் எவ்வளவு அழகானது என்பதை நான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன். இந்த மாயைக்கு பின்னால இருக்கிற ஒரு சத்தியம், நிலைத்த உண்மை. சார், மாறிக்கொண்டே இருப்பதற்குள்ள ஒன்னே ஒன்று மாறாமல் இருந்து கொண்டே இருக்கும். அதனுடைய அழகை ரசிக்க பழகணும். எத்தனை பொய்களுக்கு மத்தியிலையும் ஒரு சத்தியம் உட்கார்ந்துருக்கும். இது ரொம்ப ஆச்சரியம் இல்லை? நம்ம வீட்டில் குழந்தை பிறகுது, முத்து முத்தா பல்லு, முத்து முத்தா அந்த தோற்றம், நல்ல வாழைப்பூ மாதிரி அதுக்கு விரல், தலைமுடி கருப்பாக சுருளாக இருக்குது, அப்படியே மாறுது 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 மாறுது. பட்டினத்தாருடைய உடற்கூற்று வண்ணம் படிங்க, அது எப்படி நடக்குது, எப்படி இளமையாகுது. அப்புறம் 40 வயசு வருது, எப்படி வாழ்க்கையை நடத்துது. அப்புறம் 50 வயசு வருது, எப்படி இருமுது. 55 எப்படி பொறுமுது. 56 எப்படி உருமுது. வயசாகி போச்சு, பொறுமுது, இருமுது, உருமுது. உருமுறார் கூட இல்லை, உருமுது. அவ்வளோதான் வயசு. பாரு, உட்காந்துக்கிட்டு பாரு. அவர் சில பேர் குத்த வச்சு உட்காந்துருக்காங்க, குரங்கு குத்த வச்ச மாதிரி குத்த வச்சு உட்காந்துருக்காங்க பாரு அப்படின்னு. இது எழுதுறாரு பட்டினத்தார். குரங்கு போல் குந்தி இருந்துன்னு அந்த பாட்டில் வரும். குரங்கு இப்படி உட்காந்துக்க பார்த்தீங்களா, அதே மாதிரி குந்தி இருந்து. வருவார் போவார் யார் என கேட்டு, வர்றவன் யாரு போறவன் யாருன்னு ஒரு ஏஜில் கேட்குறோம்ல. இப்பெல்லாம் இந்த செல்ஃபோனில் பேசுறதுல நம்ம சின்ன பிள்ளைங்க இருக்கு பாருங்க,
சவுண்டே வராமல் பேசுதுங்க. நீங்கள் யாராவது நம்ம வீட்டில் 18 வயசில் ஒரு பொண்ணு இருந்தா அது என்ன பேசுதுன்னு ஒரு அப்பன் கண்டுபிடிச்சா நான் 1 கோடி ரூபாய் தரேன். அதாவது உதடு அசைகிறது வேணா லேசா தெரியுமே ஒழிய அந்த படுபாவிக்கு மட்டும்தான் கேட்குமே ஒழிய நம்ம யாருக்கும் கேட்காது. எப்படி பேசுவாளுங்கன்னு தெரியாது. அப்படியே பேசுவாளுங்க. ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு பேசிக்கிட்டே இருப்பாளுங்க. இதை இப்போ ஃபோன் வரும். பிள்ளைக்கு வீட்டில் இருந்தால் ஃபோன் வராதா? ஃபோன் வரும். இந்த 82 சும்மா உட்காந்துருக்க வேண்டியது தானே. அந்த ஃபோன் அடித்த உடனே ஓடி போய் அந்த பேத்தி அதை கையில் எடுத்த உடனே இது இப்படி பார்க்கும், ஒரு கேள்வி கேட்கும், யார்? உடனே அவ சொல்லுவா, உன்னை யார் கேட்ட? சும்மா பேசாம, யாராக இருந்தால் உனக்கு என்ன அப்படின்பா. நமக்கு தேவையாது. யாராக இருந்தால் என்ன? யாராக இருந்தாலும் நம்மளை காப்பாற்ற போகிறது இல்லை. அப்புறம் யாராக இருந்தால் நமக்கு என்ன சார்? ஒரு நமக்கு அந்த விவேகம் இல்லாத ஒரு அந்த குரங்கு என குந்தி இருந்து, யார் பட்டணத்தாருடைய பாட்டு, இங்கே இருந்தால் அப்படியே போயிடுவான். அதான் என் பேச்சில் இருக்கிற இயல்பு, தள்ளி வைங்க. இப்போ எனக்கு என்னாச்சு, நேற்றுக்கு என்னுடைய ஃபோட்டோ எப்படி, அதுக்கு முன்னாடி தையோடு நான் இருந்தப்போ இருந்த ஃபோட்டோ எப்படி, அதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபோட்டோ எப்படி, 50 வயசில் நான் இருந்த ஃபோட்டோ எப்படி, இப்பெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோன்னு வச்சுங்க. ஒரே ஆள் தானா? வெவ்வேறு ஆளா? மேக்கப் மாற்றி மாற்றி போடுவானா? எது உண்மை? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு வார்த்தை எழுதினார் சார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தை எழுதினார். என்ன தெரியுங்களா? என் புகைப்பட ஆல்பத்தில் நான் புரட்டி பார்ப்பவை என் பழைய படங்கள் அல்ல, பழைய பிணங்கள். பழைய படங்கள் அல்ல, பழைய பிணங்கள். அது கான், செத்து போச்சு, அந்த உடம்பு போச்சு, அந்த அந்த வாலிப கட்டு போச்சு, எல்லாம் போச்சு இல்லையா? ரைட்டு. இப்படி மாறிக்கொண்டே வந்த உடம்பிலே, இத்தனை பொய்யான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே வந்த உடம்பிலே நான் மாறியிருக்கிறேன் என்று கண்டுகொண்டே வந்த ஒற்றை சத்தியம் உயிரோடு இருக்கிறது. ஒரே ஒரு உண்மை நீடிச்சுக்கிட்டு இருக்குது. அது ஆத்மான்னு சொல்லு, உயிர்னு சொல்லு, கடவுள்னு சொல்லு, உனக்கு என்ன சௌரியமோ அதை வேணா சொல்லிட்டு போ. ஆனால் அந்த ஒற்றை சத்தியம் நீடித்து கொண்டிருக்கிறது. இத்தனை பொய்களுக்கு மத்தியிலும் அந்த ஒற்றை சத்தியம் உயிரோடு இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் அதே மாதிரி, கடவுளுக்கு உடம்பு, அதுவும் எவ்வளவோ மாறிக்கிட்டே இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஒற்றை சத்தியம் உட்கார்ந்து இருக்குது. இந்த பொய்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மை, அதை ரசிக்கிறேன்னு விவேகானந்தர். நான் மாயையை ரசிக்கலடா, இந்த மாயைக்கு பின்னால் இருக்கிற சத்தியத்தை ரசிக்கிறேன் அப்படி. பாரதிக்கு இந்திய வேதாந்தத்திலையும் ஈடுபாடு உண்டு, அதே நேரத்தில் மாடர்ன் திங்கிங்லையும் ஈடுபாடு உண்டு. பழைய உபனிஷதங்கள், வேதங்கள் இதெல்லாம் நன்கு படித்தவர் பாரதி. அதனால ஆத்மா, மறுபிறவி, இதெல்லாம் பாரதிக்கு ரொம்ப அசாத்தியமான நம்பிக்கை உண்டு. மாயை அப்படிங்கிற சங்கரருடைய அத்வைதம் எல்லாத்துலேயுமே நம்பிக்கை உண்டு பாரதிக்கு. பட் எல்லாத்துலேயும் கொஸ்டின் உண்டு பாரதிக்கு. உண்மைதானா, இதை ஏற்றுக்கிறதா, ஏற்றுக்க முடியாதா, இதை மறுக்கிறதா அப்படிங்கிற கொஸ்டினும் உண்டு அவருக்கு. இது ரெண்டுமே கலந்தது தான் மகாகவி பாரதி. நல்லா புரிஞ்சுக்கணும். பழமையை என்டார்ஸ் பண்ணி 10 பாட்டு கிடைச்சதுன்னா பழமையை மறுதளிச்சு ஒரு 10 பாட்டு இருக்கும் பாரதி கிட்ட. பாரதிங்கிற பர்சனாலிட்டி அப்படிதான். ரெண்டையும் எதிரெதிரான விஷயங்களை அவன் ஒரு பாலம், எதிரெதிரான 2 விஷயங்களை அவன் எப்போதுமே கைகோத்து வச்சிருந்தான். ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கு. இப்போ ஒரு பாட்டில் பாரதி மாயையை எடுத்து சொல்ற ஒரு பாட்டு இருக்கு, ரொம்ப அழகான ஒரு பாடல். கண்டிப்பாக உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சது தான். நிற்பனவே நடப்பனவே அப்படின்னு ஒரு பாட்டு. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொப்பனம்தானோ. இந்த வார்த்தை பாரதி பயன்படுத்தினது பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, வானகமே இளவையிலே மரச்சரிவே, நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ. அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை பயன்படுத்துறான் பாருங்க, அந்த மாதிரி சொல்லாட்சி எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்கள் எல்லாம் காட்சி பிழைதானோ. காட்சி பிழை, இந்த வார்த்தை ஒண்ணுக்கே பாரதிக்கு எத்தனை கோடி கொடுக்கணும் தெரியுங்களா? காட்சி பிழை, காணுவதில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பிழை, காட்சி பிழைதானோ. வானகமே இளவையிலே மரச்செவிரே, நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ. போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தடிந்தே போனதானால் நானும் ஓர் கனவோ. இந்த ஞாலமும் பொய்தானோ. இந்த உலகம் என்ன பொய்யா?
பல தோற்ற மயக்கங்களோ, காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ, அங்கு குணங்களும் பொய்களோ, அங்கு குணங்களும் பொய்களோ, காண்பதெல்லாம் மறையும் என்றால், இப்ப பாரதியோட கேள்வி, காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்பம் என்றோ? எல்லாம் அழிஞ்சு போகும்னு சொன்னா அழிஞ்சதெல்லாம் மறுபடியும் ஒரு நாள் வெளிப்படும் இல்லையா? இப்படி அற்ப மாயைகளா, காட்சி பழையா, இவ்வளவு கேட்ட பாரதி பின்னால ஒரு உரை நடையில் எழுதுறான், இந்த உலகமே பொய் என்று நமது தேசத்தில் ஒரு சாஸ்திரம் வழங்கி வருகிறது. எது? அத்வைதத்தில் மாயைன்னு ஒரு பகுதி வருது, சைவ சித்தாந்தத்திலையும் வருது. அந்த பொய் அதை நம்ம மெய்யின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு, இந்த உடம்பு அழியக்கூடியது, இது பொய், இதை மெய்யின்னு நம்பி வாழறோம்லாம் நிறைய கருத்து இருக்குது. இதுக்கு பாரதி இதை பாருங்க, ஒரு பக்கம் இதை ஒப்புக்கொண்டு எழுதுனா கூட இதை கண்டம் பண்ணி ரைட்டிங்ல எழுதுறான் பாருங்க. இந்த உலகமே பொய் என்று நமது தேசத்தில் ஒரு சாஸ்திரம் வழங்கி வருகிறது. சந்நியாசிகள் இதை ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கட்டும். அதை பற்றி இந்த நிமிஷம் எனக்கு வருத்தம் இல்லை. குடும்பத்தில் இருப்போருக்கு அந்த வார்த்தை பொருந்துமா? நடுவீட்டில் உச்சரிக்கலாமா? நமக்கு தந்தை வைத்துவிட்டு போன வீடும் வயலும் பொய்யா? தங்கச் சிலை போல் நிற்கிறாள் மனைவி, தங்கச் சிலை போல் நிற்கிறாள் மனைவி, நமது துயரத்துக்கெல்லாம் கண்ணீர் விட்டு கரைந்தாள், நமக்கு மகிழ்ச்சியின் போதெல்லாம் உடல் பூரித்தாள், நமது குழந்தைகளை வளர்த்தாள், அவள் பொய்யா? தங்கச் சிலை போல் நிற்கிறாள் மனைவி, குழந்தையை வளர்த்தா அவள் பொய்யா? குழந்தைகளும் பொய்தானா? பெற்றவரிடம் கேட்கிறேன், குழந்தைகள் பொய்யா? நமது வீட்டில் வைத்து கும்பிடும் குலதெய்வம் பொய்யா? பாரதியோட கேள்வி பாருங்க. இப்ப பாரதியை சொல்லி முடிச்சுட்டு நான் அனாலிசிஸுக்கு வர்றேன். உண்மைன்னு சொல்றாரு, பொய்ன்னு சொல்றாரு, இந்த பொய்க்கு நடுவில் ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்குதுன்னு சொல்றாரு. இதை புரிஞ்சுக்கிறதா உண்மையான ஞானம்னு சொல்றாரு. இதை எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். தேம்ஸ் நதி, எல்லாம் பெரம்பலூரை மறந்துருங்க. எவ்வளோ நாள் நம்ம இங்கேயே இருக்கிறோம். பாஸ்போர்ட்டு விசா ஒன்றும் வேணாம், வாங்க எல்லாம் லண்டன் போகலாம். அமெரிக்கா தான் போக முடியாது, ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளை உள்ளே விட மாட்டேங்கிறாரு. யூகே போகலாம், ஒன்றும் பிரச்சனை. இருக்கிறவனையும் தூக்கி இராணுவ விமானத்தில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுறாரு. நல்ல பிடிவாதமான ஆள் அவர். சாதாரண ட்ரம்ப் இல்லைங்க, கடவுள் இறக்கிய ட்ரம்ப் கார்டு, ரொம்ப பவர்ஃபுல் கார்டு. விடுங்க. தேம்ஸ் நதிக்கரை ஒரு பிச்சைக்காரர். யோசிப்பீங்க, லண்டனில் எதிரா பிச்சைக்காரர்? உங்களுக்கு தெரியாது, எல்லா நாட்டிலையும் பிச்சைக்காரன் உண்டு, எல்லா நாட்டிலையும் பிச்சைக்காரன் உண்டு. லண்டன் பிச்சைக்காரனை நானே பார்த்துருக்கேன். என்ன, அவனோட நான் வர்த்தக ஒப்பந்தம் போடலையே ஒழிய நான் பார்த்துருக்கேன், நல்லா பார்த்துருக்கேன். அவங்க எப்படி தெரியுங்களா, பிச்சை கேட்க மாட்டாங்க, கொண்டு நெருப்பட்டி கொடுப்பாங்க. ஸ்மோக் பண்ணுறதுக்கு நெருப்பட்டி கொடுத்தா, கேண்டில் கொடுத்தா நீங்கள் காசு கொடுக்கணும். அது என்ன, ஒரு 10 பைசா மதிப்புள்ள பொருள் அதை கொடுப்பான், நீங்கள் 5 ரூபா மதிப்பு கேஷை கையில் கொடுக்கணும். பிச்சை எடுக்கிறது வெறும் கை நீட்ட மாட்டாங்க. எல்லா நாட்டிலையும் பிச்சைக்காரன் உண்டு. இந்த தேம்ஸ் நதிக்கரையில், நம்ம ஊர் நதிக்கரையிலலாம் பெஞ்சு போட்டிருப்பான்ல, எப்படி அது மாதிரி தேம்ஸ் நதிக்கரையிலையும் ஒரு கட்டை கட்டியிருப்பான். ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த தேம்ஸ் நதிக்கரையில் ஒருத்தர் இப்படி தள்ள கை வச்சு இப்படி படுத்துக்கிட்டே இருந்தான். நல்ல சார், அவனுக்கு ஒரு பெரிய அதிசயம் சார், பிச்சைக்காரனாகவே இருக்கும், நம்ம லைஃபு பிச்சைக்காரனாகவே போயிடுமோ, வாழ்க்கையில் ஒன்றுமே நமக்கு கிடைக்காதோ அப்படி வருத்தப்படுறான். அப்படி வருத்தப்படுற நேரத்தில் திடீர்னு ஒரு பெரிய கார் வந்து நின்றுது சார். அலட்சியமாக அப்படி பார்த்தான். யார் அப்படி? ஒரு 19-20 வயசில் ஒரு உலக பேர் அழகி இறங்கி வர்றான். வந்து இவன்கிட்ட கேட்குறா, எதுக்கு நீங்கள் படுத்திருக்கிற, குளிரில் படுத்திருக்கிற, எந்திரி காரில் ஏறு. இவருக்கு அப்படியே அதிர்ஷ்டம். காரில் ஏறணும். காரை கொண்டு போய் வீட்டில் நிறுத்தினான். நான் உனக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன், நீ போய் குளிச்சுட்டு வா போ அப்படின்னு. அவன் போனால் குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸு அவனுக்கு போட்டு எடுத்து வச்சு போட்டுக்கோ அப்படின்ட்டு பிரமதமாக குக் பண்ணி டேபிள் முன்னாடி வச்சு எல்லாருமா சந்தோஷமாக சாப்பிட்டு எல்லாம் பண்ணி அவள் எல்லாம் கொடுக்குறான். அதுக்கு விட இன்னும் சஸ்பென்ஸ், அந்த கதை போகுது. அப்படியே எல்லாம் முடிஞ்ச உடனே அவன் அப்படி கையில் அப்படி கொக்கி போடுற மாதிரி கையில் அப்படி கொக்கி போட்டு அவருடைய பெட்ரூம்க்கு அழைச்சிட்டு போகிறான். படம் ஒரு மாதிரி ஓடுதில்லை, சென்சார் போட வேண்டியது தான். அப்படி கையில் அப்படி கொக்கி போட்டு அப்படி அழைச்சிட்டு போய் அந்த பெட்டில் போய் 2 பேரும் படுக்கிறாங்க. அப்படி படுக்கும்போது ஒரு 2 minutes அப்படியே ஒரு பாட்டு பாடுறான், இவன் ஒரு பாட்டு பாடுறான், அப்படியே அந்த பெட்டில் படுக்கிறான். அப்போ அவன் சொல்கிறா, ஏய் தள்ளிப்படு. ஒரு பெட்டில் எப்படி படுக்கணும்னு கூட தெரில,
இன்னும் கொஞ்சம் தள்ளிப்படு, அந்த பக்கம் படு, தள்ளிப்படு, அப்படி தள்ளிப்படுத்தான். தொப்புன்னு சத்தம் கேட்டது. தேம்ஸ் நதி அவனை அடித்து கொண்டு போனது. இதுதான் கதை. இவ்வளவு நேரம் கண்டது கனவு. கொஞ்சம் தள்ளிப்படுத்தான். கனவுல வந்ததை நனவுல செஞ்சா கதை முடிஞ்சு போயிடும். கொஞ்சம் தள்ளிப்படு அப்படின்னா தள்ளிப்படுத்தா போயிட்டான். இந்த சிக்கல் இருக்கு பார்த்தீங்களா? எது வரைக்கும் பொய், எந்த கணத்தில் பொய் உண்மையா மாறும், அல்லது எந்தெந்த பொய்க்குள்ள எந்தெந்த உண்மை உறங்கி கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கையினுடைய தேடல், ஞானம். அது அவ்வளோ ஈஸி இல்லை, சுலபத்தில் அது நமக்கு வரப்போறது இல்லை. இதையெல்லாம் தாண்டி நாம் அதை கண்டுபிடிச்சு மேலே வர்றது ஒரு சுலபமான வாய்ப்பு அல்ல. அதுக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம், அதாவது நான் முதல்ல ஒரு கிரவுண்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு மேலே ஒரு பகுதி மட்டும் நம்ம டிராவல் பண்ணால் போகிறோம். பொய்களை நம்மால் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாது என்பது உண்மை. இந்த பொய்கள் வெவ்வேறு வகையான வடிவங்களை பெற்றதாக இருக்கிறது, பெயர்களை பெற்றதாக இருக்கிறது. அது மனிதர்களாகவும் உலாவுகிறது, அல்லது உறவு முறைகளாகவும் உலாவுகிறது. அதிலெல்லாம் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆனால் இத்தனை பொய்க்கு மத்தியிலையும் அந்த மெய் இருக்குங்கிற புரிதல் ஒன்று தேவை இருக்கு. இது ஒரு பக்கம் மனதில் இருக்கணும்.